ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்க நந்து. இன்னைக்கு நம்ம சேனல்ல நீங்க என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்றதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வீடியோக்குள்ள போலாம். ஆக்சுவலி இன்னைக்கு வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து சரவணம்பட்டியில இருக்க ஃபன் மால் இல்ல ரோஸ் மாலுக்கு தான் போக போறோம். இப்ப வந்து காலையில வந்து சாப்பாடு மீன் குழம்பு சாப்பிட்டாச்சு. இப்ப வந்து சாப்பாடு எக் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டு இப்ப வந்து நம்ம நேத்து வந்து மீன் குழம்பு வெளியே வச்சிருந்தோம் மாடியில. இன்னைக்கு வந்து உள்ள வச்சிருக்கோம். நேற்று வந்து மழை வந்துருச்சு, அதனால நாங்க நைட்டே இங்க எடுத்துட்டு வந்துட்டோம். இப்ப முட்டை ஃப்ரை பண்றதுக்காக வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப நாங்க 2 பேருமே போறதா இருந்தா கண்டிப்பா நான் வந்து சாப்பாடு செஞ்சுக்க மாட்டேன். போய் நம்ம ஏதாச்சும் சாப்பிட்டு ஜூஸ் குடிச்சிட்டு மெதுவா போய் சுத்தி பார்த்துட்டு கண்டிப்பா நைட் ஆனாலும் பரவாயில்ல மூவி பார்க்காம நான் வந்துருக்கவே மாட்டேன். இப்ப ஏன் சமைக்கிறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹோட்டல்ல வந்து மசாலா ஐட்டம் ஜாஸ்தியா போவாங்க, அதனால பசங்களுக்கு கொடுக்கூடாது அப்படின்ற ஒரு இதுல இங்கே சமைச்சு சாப்பிட வச்சு குடிப்பாரு அம்மா. அதே சேம் டைம் உங்களுக்கு பணமும் மிச்சம், பசங்களோட இதுக்கும் நல்லா இருக்கும். கிளைமேட் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. மழை வர மாதிரி இருக்குது, வெயில் அடிக்குது. எப்படி மழையில வாடிடுவோம்ன்றது தெரியுது. பார்ப்போம். அவ்வளவுதான். முட்டை ஃப்ரை பண்ணி வச்சுட்டு நம்ம குளிச்சுட்டு சாப்பிட்டு கிளம்ப வேண்டியதுதான். சாப்பிட போறோம், சாப்பிட்டு கிளம்ப வேண்டியதுதான். இப்ப வந்து நாங்க மாலுக்கு கிளம்பிட்டோம். இங்க இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 1/4 மணி நேரத்துல நாங்க போயிடுவோம். இப்ப டைம் வந்து 3 மணி. இன்னைக்கு பொழுது மால்ல எல்லாம் ஓட்டலான்ட்டு போறோம். எங்கே அது கொண்டு எப்படி போங்க அப்படி அந்த பக்கம் போய் வருவோம். அப்ப நான் போய் வரேன்பா ப்ளீஸ். இதை விட ஒரு வெக்க கேடு அது இல்லை. 2 காலத்துக்கு சுயநனவே இல்லை. யானை கட்டிட்டே இருக்குது, சாப்பாடு கொடுக்க மாட்டாங்களா? கொடுப்பாங்க, நீ கொடுத்துட்டு வந்து. அன்லிமிட்டட் போட்டுக்குது. அன்லிமிட்டட் ஃப்ரீயா? அன்லிமிட்டட் ஃப்ரீயா தெரியாது. விளையாடுறப்பா கூட்டி மட்டும் போமா. 50 ரூபா செலவுமா. வண்டி பார்க் பண்றது மட்டும் 50 ரூபா கேட்பாங்கம்மா. சுத்தி பார்த்துட்டு வந்துடலாம். எதுவுமே கேட்க மாட்டேன்னு சொன்னா இங்க வந்துட்டு கேம் விளையாடுறதெல்லாம் எங்க இருக்குது? என்னதுங்க? ஐஸ் வாங்கி கொடு. ஸ்கூல் இங்கே தானே சேர்த்துறீங்க, பேகு செருப்பு எல்லாம் வாங்கி கொடு அப்படின்னு. குடிக்க மாட்டாங்க. ஒன்று வேணா தங்கம் அப்படின்னா வேணாதான். பொருளை பொறுத்த வரைக்கும் எனக்கு வேணும் வேணும் அப்படின்ட்டு அதை முடிச்சு வாங்க மாட்டாங்க. வேணாம் பண்ணி காசு இல்லை அப்படின்னு சொன்னா வேணாதான். இந்த கேம் விளையாடப்போம். இந்த ரோஸ் மால்ல இந்த மாதிரி 20 ரூபீஸ்க்கு வந்து பொம்மை வந்து வின் பண்ற மாதிரி வச்சுக்கிறாங்க. நாங்க 200 ரூபா போட்டு விளையாடிட்டோம். நாங்க மட்டும் இல்லை, வந்து நிறைய பேர் விளையாடிட்டாங்க. ஒன்று வந்து பாத்தீங்கன்னா, இதுல விளையாடணும் அப்படின்ட்டு ஆசையா இருந்துச்சுன்னா 20 ரூபா மட்டும் எடுத்துவாங்க. இங்க வந்து சில்லறை இல்லாம பாத்தீங்கன்னா பே பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா 100 ரூபீஸா பே பண்ண சொல்லுது 5 காயினுக்காக. 100 ரூபீஸ் பே பண்ணி 5 காயின் எடுத்தாலுமே நல்லா ஒர்க் ஆகுது. பொம்மை கிட்ட போகும்போது அது அப்படியே லூஸ் ஆயிடுது. பொம்மையே பிடிக்கல. நாங்க எல்லாத்துலயுமே விளையாடி வச்சிருக்கோம். வேஸ்ட்.
ரொம்ப மனசுக்கே சரியில்லை. ஆசையா விளையாடலாம், ஒன்னாச்சும் எடுத்துடலாம்னு பார்த்தா எதுவுமே எடுக்க முடியல. எங்களுக்கு மட்டும் இல்லை, நிறைய பேர் 100 ரூபாய் கட்டி 100 ரூபாய் பே பண்ணி விளையாடுறாங்க. யாருக்குமே இது கிடைக்கல. உங்களுக்கு எப்படின்றத சொல்லுங்க. அநியாயமா இது கூட வந்து பொம்மை விளையாடுறது சேர்ல காசு வீணா போச்சு. நல்லா பொம்மை தான் போனதுலேயும் விளையாடிக்கிட்டே போச்சு. வீட்டுக்கு கிளம்பிட்டோம். பரவாயில்ல, மழையிலேயே நனையாம. பொடலங்காய் இருக்குங்க. பொடலங்காய் வேணாம். பீன்ஸ் இது எவ்வளவு பேர் வர மழை வராது. நீ என்ன மென்டல் மாமா அவுத்திக்கிற வேற இவ்வளவு பெருசு இருக்கு மாமா. இவ்வளவு பெருசு நீட்டு காய வைக்கிறது இல்லையா மேல போய் இங்க பாரு. அப்ப இது அதுதான் நான் கேக்குறேன் உன்னை. அப்ப இது என்னது? இது வேற ஏன்னா வேற முள்ளிங்க செடிக்கு நீ விதை கொடுக்குறியா? எனக்கு முள்ளிங்க செடியில இருந்து விதை கொடுக்குறியா? முள்ளிங்க கையில இருந்து விதை பாத்துக்கிறியா? 20 ரூபாய் தானே. இது வேறன்னு சொல்றேன் நான். இதுல ஒண்ணு எடுத்துட்டோம். தண்ணி வெளியே வரதுக்கு வச்சிருப்பாங்க. சரி அவ்வளவுதான். இது எத்தனை? 7 இருக்கு. முள்ளங்கிக்கு வேறு இவ்வளவு போகும், மண்ணுக்கு கிழங்கு இவ்வளவு வரும். அதெல்லாம் நிலத்தில் நடுறதுடா டேய், ஒரு டப்பால் வைக்கிறது இல்ல. நீ ஆடு ஒண்ணு வளர்த்துக்கா. வந்துருச்சே இல்லையா எப்படி தெரிஞ்சுக்கிறது? கன்ஃபார்மா 2 நாள் வந்துருமா பையே? இல்லன்னா வாங்கிட்டு போற விதெல்லாம் வேஸ்ட் தானே. அப்புறம் நீ எப்படி இது ஒழுங்கு வளர்க்க மாட்ட. என்ன பாரு, மண்ணு வாங்கிக்கலாம். ஒரு போஸ்ட் போட போறான். என்னம்மா வாங்குற வீட்டுக்கு? சமையல் பொருள் வாங்கலையா? ஏமா நீ என்னம்மா சின்ன குழந்தையாமா? இது எல்லாத்தையும் பத்தி தான் இன்னைக்கு நம்ம சீரியல் பார்க்க என்ன வாங்கிட்டு போனோம்னா பாயாசத்துக்கு முந்திரி, திராட்சை, நெய், சேமியா, ஜவ்வரிசி தான் வாங்கலான்ட்டு போனோம். நீங்க 22 மணி நேரம் 41 நிமிஷம் ஆச்சுன்னா எவ்வளவு பெரிய காலகட்டம். எதுவும் சாப்பிட்றதுக்குலாம் எதுவும் வாங்கல. யூஸ்ஃபுல்லா தான் வாங்கினேன். முந்திரி, திராட்சை, நெய், அப்புறமா சோப்பு, எதுவுமே அன்ஹெல்த்தியா வாங்கல. ஹெல்த்தியா போலாமா? நிறைய பொருள் வாங்கியிருக்கோம். வீட்டில் போய் ஒவ்வொன்றா பார்க்கலாம். நம்ம வந்து மாலுக்கு போயிட்டு என்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம் அப்படின்றத பார்த்துடலாமா? மாலில் வாங்கல, வர வழியில் வாங்கினோம். இது வந்து செடி வைக்கிறதுக்காக நான் இதை வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு என் பசங்க 2 பேரும் இதை வாங்கியிருக்கிறாங்க அவங்க வைக்கிறதுக்காக. இதெல்லாம் வந்து விதை. நான் பேக் வாங்கியிருக்கேன் கீரை விதை போடுறதுக்காக. இது ஒரு பேக் வந்து 50 ரூபா. 3 வாங்கினேன். இன்னும் சின்னது வந்து வரலையாமா, இன்னும் 2 நாள்ல வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என்னென்ன விதை வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பாத்தீங்கன்னா முள்ளங்கி, அப்புறம் இது ஒரு தண்டு கீரை, அப்புறம் கொத்தவரங்காய், பாலக்கீரை, கத்திரிக்காய், அப்புறமா அகத்திக்கீரை, இது வந்து பீன்ஸ். 7 விதை வாங்கிட்டு வந்திருக்கிறேன். அப்புறமா மல்லிப்பூ, கிரிக்கெட் பேட் பால், அப்புறம் இதாலதான் வந்ததே. பாயாசம் செய்யறதுக்காக சேமியா, முந்திரி, திராட்சைலாம் வாங்கிடலான்ட்டு போய் தான் இப்போ இவ்வளோ செலவு. சேமியா 2 பாக்கெட், அதுக்கப்புறம் சோப்பு தூள், மஞ்சள்,
அப்புறமா வெந்தயம், திராட்சை, முந்திரி, ஜவ்வரிசி, கிளினிக் பிளஸ் ஷாம்பு, எக் புரோட்டீன், மைசூர் சாண்டல் சோப்பு, பேஸ்ட், மிளகு. என்னடா இடக்கிடக்கு வந்துட்டே இருக்குது, கவரை பார்த்தா சின்னதா இருக்குது. பாத்திரம் தேய்க்கிற சோப்பு, சீரகம், ஸ்பூன் 2, நெய், அப்புறம் இது சும்மா இந்த பசங்க எடுத்து குடிச்சுங்க பால். இவ்வளவுதான் நாங்க வாங்கிட்டு வந்தது. ஸோ இந்த வீடியோ இதோட முடியுது. மறக்காம நம்மளோட வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. கண்டினியூஸா வீடியோஸ் இனிமே வந்துட்டே இருக்கும். ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.